நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1314வது வீடியோ. 2-3 நாளாக நான் பேசவே முடியலனால ரொம்ப பெட்ரிடன். எனக்கு வாட்டர் அக்குமுலேஷன் ஜாஸ்தி ஆகிடுது உடம்புல சொல்லிட்டு ஐ வாஸ் அபவுட் டு ஹாஸ்பிட்டலைஸ்டு. இது அப்போலோவில் போகும்போது நெப்ராய்ச்சி சொல்லிட்டார், ஆல்ரெடி நீங்கள் 92 கிலோலேருந்து 85-86 80 கொண்டு மாத்திரையில் குணப்படுத்திடலாம். ஐ எம் இன்க்ரீஸிங் த டோஸ்ன்னு சொல்லிட்டு டயட்டரோட டோசேஜை டயட்டார் ஒரு மாத்திரை அது உடம்புல நீரெல்லாம் எடுத்துரும். இதெல்லாம் 2 வாரம் பார்த்துட்டு அப்புறமா வாங்கும். அப்புறம் எக்கோவை செக் பண்ணிக்கணும். நார்மலாக பழைய ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தா எக்கோலாம் நல்லா தான் இருக்குது, ஹார்ட் ஃபங்க்ஷன்லாம். பட் இப்போ செக் பண்ணணும்னு இருக்கார். சரி, பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு 3 or 4 ஹாஸ்பிட்டல்ஸு. அப்போலோலேயே ஒரு புது டாக்டர் வந்திருக்கா, பூர்ணான் பேர் வார்டு. ஐ வுட் ரெக்கமெண்ட் தட் அப்படின்னார். ஸோ 2 வாரம் கழித்து அகெயின் ஐ ஹேட் கோ டு அப்போலோ. இது தமாஷ்காக சொல்ல, சீரியஸுக்காக சொல்ல. எனக்கு நேயர்களோட பேசலைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடுறது. தோ ஐ போட்ட கேப்ஷன் தட் ஐ வில் பி ஹாஸ்பிட்டலைஸ் வந்து இது அப்படிலாம் போட்டிருந்தாலும் மனசனோ வளப்பாகிறது. பொண்ணெல்லாம் ரொம்ப வான் பண்ணி ஒரு நாளைக்கு மேலே ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி என்னை அலோவ் பண்ணான் இப்போ உட்காரத்துக்கு. சரி சொல்லிட்டு உட்காந்தேன். இப்போ இன்னைக்கு ஏன் உட்காந்தேன்னு சொன்னால், தெர் இஸ் அ புக் கால்டு நித்யா ஷோடசிகார்ணவம்னு ஒரு புக் இருக்குது. நித்யா ஷோடசிகார்ணவம். இந்த புக்கு மோஸ்ட்லி தேவராகிலாம் இருக்கும், சம்டைம் இங்கிலீஷில் இருக்குது. நான் தமிழ் புக்கை அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக வச்சுக்கல. இதில் நம்ம நங்கநல்லூர் சர்வமங்கல ராஜராஜேஸ்வரி பீடத்தில் அவள் இப்போ போட்ட புக்கு எனக்கு இன்றைக்கி வந்தது. இந்த புக்கும் நாளைக்கு குருவாரம். ஸோ ராஜகோபால சுவாமிகளோட 102வது ஒரு புத்தகத்தையும் எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சி வச்சுருந்தேன் அன்றைக்கி. ஸோ having gone through that, I thought this will important things are there to be shared with the viewers. இது வரைக்கும் கவனிக்கலைன்னா கவனிங்க. அதை முக்கியமான மேட்டர் நான் சொல்ல போகிறேன். இதில் எப்படி வந்துட்டுன்னா, உமா மகேஸ்வர சம்பாதம் தான் ஆரம்பிக்கிறது. பார்வதி பரமேஸ்வராவோட சம்பாதத்தில் அது சொல்கிறாத. நான் முன்னாடியே ஒரு படம் கூட காமிச்சேன். இந்த மணித்தீபத்துலேருந்து அமைச்சிருந்தேன். இது என்ன சொல்கிறாருன்னா, நூலின் ஆசிரியர் அப்பா ராமலிங்கம் அம்மா வந்து வெரி நாலேஜபிள் பர்சன். அவருக்கு ஈடு இடம் அவர் தான், வேறு யாருமே கிடையாது. சிஷ்யர்னா இந்த ராஜகோபால சுவாமிகளுடைய பிரதம சிஷ்யராக இருந்திருக்கார். அவருடைய எண்ணத்தெல்லாம் பூர்த்தி செய்கிறார் ஈவன் டுடே. இவர் ராமலிங்கம் இல்லைன்னா இவ்வளோ புக்கெல்லாம் வெளியில் வரவே வராது. நிறைய விஷயங்கள் தெரியாமலே போயிடும். only section of people alone will be knowing. இப்போ நிறைய பேருக்கு தமிழாக்கம் பண்ணதுனால நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரிய வருது. நித்யா ஷோடசிகாரணமும் யோகினி ஹிருதயமும் தந்திர சாஸ்திரத்தின் 2 தலையாக கிரந்தங்களாக கருதப்படுகிறது. இந்த 2 கிரந்தங்களையுமே ஸ்ரீசக்கரம் மற்றும் ஸ்ரீவித்யின் குப்தமான தன்மையை விரிவாக விளக்குகின்றது. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த யோகினி ஹிருதயம் வாங்கி அமைச்சிருந்தா பேசிட்டு அதை பற்றி முன்னாடியே. வாமகேஸ்வர தந்திரம் 8 அத்தியாயங்கள் கொண்டது. இவற்றில் முதல் 5 அத்தியாயங்கள் நித்யா ஷோடசிகார்ணவம் எனவும் மீதி 3 அத்தியாயங்கள் யோகினி ஹிருதயம் எனவும் விளங்குகின்றன. வேதாந்த சாஸ்திரத்தில் பிரஸ்தான திரயங்களாக உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம் மற்றும் ஸ்ரீமத் பகவத்கீதை விளங்குகின்றது. இவை 3ம் ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வர் அவருமே 3 பாஷ்யக்காரால் இருக்க. அதுக்கு அதுபோலவே ஸ்ரீவித்யா சாஸ்திரிய பிரஸ்தான திரயங்களாக விரும்புவர் ஸ்ரீ பாஸ்கராயர் செய்த நித்யா ஷோடசிகார்ணவ பாஷ்யமான சேது பந்தம், பரிவேஷ்யா ரகசியம் மற்றும் பாஸ்கராயர் செய்த ஸ்ரீ லலிதா சாஸ்திராம்ப பாஷ்யமான
சௌபாகிய பாஸ்கரம், இந்த 3 இம்பார்ட்டண்ட்டு. இதிலிருந்து நித்யா ஷோடதிகாரணவம் இந்த ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தில் மிக முக்கியமான தந்திரம் என்று தெளிவாகிறது. நித்யா ஷோடசிகாரணவ கிரந்தத்தில் தேவி பரமேஸ்வரனிடம் தனக்கு ஸ்ரீவித்யை சாஸ்திரத்தை உபதேசிக்கும்படி கேட்கிறார். யார் சாஸ்திரங்கள் அனைத்தையும் அறிந்தவளோ, யாரை அறிவதற்கு சாஸ்திரங்கள் உதவுமோ, யாரை அறிந்த பின் எந்த சாஸ்திரமும் அவசியமில்லையோ, அந்த தேவியானவள் நம்மை போன்ற சாமானியர்களுக்கு இந்த சாஸ்திர ஞானம் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு கேட்குறாவோ. நித்யா ஷோடசிகாரணமும் ஸ்ரீ மகா திரிபுரசுந்தரி உபாசனைக்கு வேண்டிய முக்கியமான விஷயங்களை சொல்கிறது. முதல் அத்தியாயத்தில் ஸ்ரீசக்கரம் வரைகிறது எப்படிலாம் சொல்கிறது, அதை பற்றி ரொம்ப பிரலாபிக்க போகிறதில்லை. 2வது அத்தியாயத்தில் ஸ்ரீசக்கர பூஜையின் பல்வேறு பயன்களை சொல்கிறது. 3வது அத்தியாயம் ஸ்ரீசக்கர பூஜைக்குள்ள முத்திரைகளை சொல்வது. 4வது அத்தியாயம் ஸ்ரீவித்யா சாஸ்திரம் பற்றி சொல்கிறது. 5வது அத்தியாயம் ஹோமம் மற்றும் ஜபத்தை சொல்கிறது. நித்யா ஷோடசிகாரணவ தந்திரத்துக்கு ஸ்ரீ சிவானந்தரின் ருஜு விமர்சனி, ஸ்ரீ வித்யானந்தரின் அர்த்தரத்னாவளி, ஸ்ரீ ஜெயரதரின் விவரணம் மற்றும் பாஸ்கராயரின் பிரசித்தமான சேது பந்தம் இந்த பாஷ்யங்களை விளங்குகிறது. நித்யா ஷோடசிகாரண தந்திரத்தில் 400 ஸ்லோகங்களுக்காக சொல்லப்படுகிறது. பல பதிப்புகளில் 400க்கு காணப்படுவதில்லை, 378 அந்த மாதிரி தான் இருக்குது. தனது பாஷ்யமான சேது பந்தத்தில் பாஸ்கராயர் வாமகேஸ்வர தந்தத்தில் உள்ளபடி நித்யா ஷோடசிகாரணத்தின் முதல் பகுதியில் உள்ள 400 ஸ்லோகங்களுக்கு 2ஆம் பகுதியில் உள்ள 4 ஸ்லோகங்கள் விளக்கம் அளித்து தருவதாக சொல்கிறார். ஆனால் முதல் பகுதியில் இருப்பது 421 ஸ்லோகம், 2வது பகுதியில் 383 கூட்டி பார்த்தா அப்படி தான் வருது. என்ன ஸோ அதை எடுத்து பார்த்தா 378 ஸ்லோகம் இருக்கின்ற பெரும்பாலும் பண்டிதர்கள் வாமகேஸ்வரத்தில் இருப்பது நித்யா ஷோடசிகாரணம் மற்றும் யோகினி ஹிருதயம் என்றும் 2 வெவ்வேறு தந்திரங்கள், 2மே இம்பார்ட்டண்ட்டு, 2 கண்ணு. அதனாலேயே தனது பாஷ்யத்துக்கு ஷோடசிகாரண நித்தியைகள் என்ற சமுத்திரத்தை கடக்குவதும் பாலம் என அது சேது பந்தம் பேர் சேர்ந்தவர். முன்காலத்தில் நித்யா ஷோடசிகாரணமும் அடங்கிய வாமகேஸ்வர தந்திரமும் யோகினி ஹிருதயமும் வெவ்வேறு தந்திரங்களாக விளைந்தன. காலப்போக்கில் இவ்விரண்டு கிரந்தங்களும் விளங்கும் கருத்துக்கள் ஒரே மாதிரி இருப்பதால் வாமகேஸ்வர தந்திரம் அவற்றை 2 சேர்த்து ஒரே தந்திரமாகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கருத்தை ஸ்ரீ வித்யானந்தர், சச்சிதானந்தர் மற்றும் பாஸ்கராய ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் போகிறது. இதில் என்ன கவர்ந்த விஷயங்கள், கணேச ரூபணியும் கிரகங்கள், நட்சத்திரங்கள், யோகினி ராசி இவள் ரூபணியும், மந்திரமயமானவளும் மாத்திரு அக்ஷர ரூபணியும் பேடு ரூபியும் அம்பாளுக்கு நமஸ்காரம். ஒரே மகாதேவியும் பரமேஸ்வரியும் மாத்திருகா அக்ஷரமாய் கால வெள்ளத்தில் எழுந்த எண்ணற்ற வேறுபாடுகளை சாந்தப்படுத்தி விடும் அம்பாளுக்கு நமஸ்காரம். ஒரே ஒரு அக்ஷரத்தில் மாத்திரம் சித்தி பெற்றால் கூட ஒருவன் சூரியன், கருடன், சந்திரன், காமன், சங்கரன், அக்னி மற்றும் விஷ்ணுவுக்கு சமமாகிறான். சர்வேஸ்வரியும் மகா சித்த புருஷ மாத்திருகா ஒரே இதில் ஹ்ரீம் பீஜாட்சரம். மகா சித்த மாத்திருகாவான அம்பாளுக்கும் அம்பிகை அக்ஷரங்கள் என்னும் சந்திரிகையால் ஒளிரும் மூவலுக்கு நமஸ்காரம். பிரம்மாண்டம் முதல் பாதாளம் வரை உள்ள மூவலங்கள் யாருடைய அக்ஷரம் என்னும் மகாசூத்திரத்தில் மணிகள் போல் காணப்பட்டுள்ளவோ இந்த சித்த மாத்திருக்காவன் அம்பிகைக்கு நமஸ்காரம். பிரம்மாண்டம் முதல் பாதாளம் வரை ஜெகமானது ஏகாதச ஆதார பீஜமான திரிகோணத்திலிருந்து பிறந்துள்ளது தெளிவாகிறது. அ க ச ட தி அக்ஷர வர்க்கம் மற்றும் தபயச அக்ஷர வர்க்க ரூபினால் மகேஸ்வருக்கு நமஸ்காரம். அவள் மேல் மூட்டு, கைகள், இதயம், முதுகு, இடுப்பு மற்றும் பாத நிவாசினாக விளங்குகிறாள். பராபரையும் பரமானந்த ரூபணமையான அவள் ஈகாரம் தரும் ஆதாரமாக விளங்குகிறாள். இப்பொழுதும் கூட
அவளையோ அவள் அருவை இயல்பையோ அவள் உருவை இயல்பையோ அவள் யாரென்றோ அவளை ஆரம்பத்தை பற்றியோ அவள் இருக்கும் விதத்தை பற்றிய தேவர்களும் அறிந்துள்ளர். அகம் என்னும் இயல்பை உடையவளும் ஷகார் அக்ஷரங்களை அக்ஷயரூபிலும் குலசக்திகள் போராற்றில் இறங்குவளும் கிளைச்சலுக்கு அப்பாற்பட்ட தேவிக்கு நமஸ்காரம். அஷ்டமாத்திரா தேவிகளை தன்னிடத்தை கொண்டவளும் கிரமமான அமைக்கப்பட்ட அக்ஷர வர்க்கங்கள் வழியே வெளிப்படையான தேவிக்கு நமஸ்காரம். இந்த அஷ்டவர்க்கங்களிலிருந்து வினையும் அஷ்டமகாஸ்திகளின் மகா சித்திகளின் ஈஸ்வரி. காமபீடம், பூர்ணகிரி பீடம், ஜாலந்திர பீடம் மற்ற ஸ்ரீபீடத்தில் உள்ள வசிப்பவளும் சதுராஜ்ஞைகள் இருப்பிடமான திரிபுராதேவிக்கு நமஸ்காரம். பகவானே, உமது கருணையினால் மாத்ருகாதேவி உத்தமமான சதுஷட்டு தந்திரங்களுடன் சிறு மந்திரங்களும் எனக்கு உபதேசிக்கப்பட்டது. தேவா, இவற்றுக்குள் மகாமாயா, சம்பரம், யோகினி, ஜாலசம்பரம், தத்துவசம்பரம் ஆகிய தந்திரங்களும் மற்ற அஷ்டபைரவ தந்திரங்களும் அடங்கும். மேலும் பகூராஷ்டகம், ஞான தந்திரம், அஷ்டயாமன தந்திரங்கள், சந்திர ஞானம், வாசுகி மற்றும் மகா சம்மோகன தந்திரங்களும் அடங்கும். மகாதேவா, இவற்றில் மகா சூஷ்ம பாதூல நயோனாத்திரம், கிருத்பேதம், மாத்திருபேதம், குக்கியதந்திரம் மற்றும் காமிகம் ஆகிய தந்திரங்கள் அடங்கும். மேலும் கலாபாதம், காலசாரம், குப்ஜிகாதமம், தந்திரோத்திரம், வீணாபத்தியம், திருதோலாத்திரம் ஆகிய தந்திரங்களும் அடங்கும். சங்கரா, ஒவ்வொரு இதெல்லாம் சொல்லுங்க எனக்குன்றார் அம்பாள் ஈஸ்வரர்கிட்ட. இவற்றில் பஞ்சாமிர்தம், ரூபபேதம், பூந்தோட்டமரம், குலசாரம், குலாட்டீசரம், கலசூடாமணி ஆகிய தந்திரங்களும் அடங்கும். தேவா, மேலும் இந்த இடத்தில் சர்வஜானத்திலும் மகாபிதமம், மகாலட்சுமி மதம், தேவி சித்தயோகீஸ்வரி மதம், குரூபிகா மதம், ரூபிகா மதம், சர்வவீர மதம், விமலா மதம், பூர்வாநாயம், பச்சினாநாயம், தட்சிணாநாயம், உத்தராநாயம், வைசேஷிகம், ஞானதந்திரம், வீராவளி, அருணபசம், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வேறு இருக்குது. தேவா, கருணையினால் நீங்கள் உபதேசித்த சர்வஜானமாய சந்திரங்களை உபதேசித்தீர்கள். தேவதேவா, இவற்றில் சோடச வித்தியைகள் குறிப்பிடப்பட்டதே உள்ள விளக்கப்படவில்லை. சங்கரா, அவற்றின் பெயர்கள் ஒவ்வொன்றையும் அவற்றுக்கு சக்கர பூஜைகள், மந்திரங்கள், முத்திரைகள், தேவதையின் பெயர்கள் எல்லாவற்றையும் பரிமாணமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றார். தேவி, சர்வம் தந்திரக்குத்தமாய் உள்ள மகாஞானம் பொருந்திய நித்யா சோடசிகாரணம் பற்றி கேளு. இது வரைக்கும் நான் யாருக்கும் சொன்னதில்லைன்ற பரமேஸ்வரன். ஆதியிலும் பிரதானமாக இருப்பது நித்தியான மகா திரபசி ஒத்திய அக்னியிடம் கூடியிருக்க மேலே உள்ள சக்தியில் கீழ்நோக்கி விஸ்தரிக்க வேண்டும். இப்போ ஸ்ரீசக்கரத்தினுடைய எப்படி வரைகிறதுலாம் சொல்லப்படுது. அது நான் டீட்டெயிலாக போகல. இப்போ ஸ்ரீசக்கரத்தினுடைய இது என்ன நடக்கும், ஸ்ரீசக்கரத்தை வச்சுட்டா நமக்கு என்ன லாபம், அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ இது பார்வதி பரமேஸ்வரா பேசுகிறாவ. இது ஸ்ரீசக்கரம். மேல் நோக்கிய சிவமுக்கோணங்கள் 4, கீழ்நோக்கிய சக்தி முக்கோணங்கள் 5, மெர்ஜர் லீட்ஸு 9 முக்கோணங்கள். மெர்ஜர் லீட்ஸு 5 4 9 ஆறுது இல்லையா? இதன் மூலமாக 43 முக்கோணங்கள் வெளிப்படுறது. நடுவில் பிந்துஸ்தானம், ஸ்ரீ சக்கரம், 4 வாசல், ரிக், யஜுர், சாம, மதரவணம். இப்போ ஸ்ரீசக்கரத்தினால நிறைய பேர்
மகாமேரு வச்சு பண்ணுறோம் இது பண்ண மாதிரி நிறையா கேட்டிருப்பா. இவ கூட அந்த ஸ்ரீதேவின்னு இதில் இருக்கா, அண்ணாநகர் பக்கத்தில் முகப்பேரில் கேட்டுட்டே இருப்போம். தொலைச்சிருப்பேன், செய்ய மாட்டாங்க கடைசியில் எதுவுமே. அவள் ஸ்ரீசக்கரம் மட்டும் இந்த இப்போ அவளோட பாயிண்ட்டுக்கு நம்ம வர ஸ்ரீசக்கரம் இந்த மகாமேரு இருக்கணும் அவசியமே கிடையாது. ஸ்ரீசக்கரம் இருந்தால் போதும். ஸ்ரீசக்கரத்தை சில பேர் பச்சையெல்லாம் குத்திக்கலாம், தப்பு இல்லை. அது துணியில் கூட எழுதி மாட்டிக்கலான்னு கூட சொல்லியிருக்கு. பெஸ்ட் திங் ஸ்ரீசக்கரத்தை டாலராக போட்டுறது நல்லது. ஸ்ரீசக்கரத்தை தங்கத்தில் டாலர் வைக்கலாமே, 1 பவுனோ 1/2 பவுனோ மாதிரி விற்கிறான். 2 சைடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சைடு காமாட்சி ராஜராஜேஸ்வரி, ஒரு சைடில் ஸ்ரீசக்கரம் இருக்கலாம். அதை போட்டுட்டா என்னென்னா, ஒரு ஸ்ரீசக்கரம் ஒரு ஆற்றுல வந்துடுத்துன்னு வச்சுங்களேன். சரிப்பா, நான் ஊருக்கு போகிறேனே, நான் இது லீவில் இருக்கேன்னு, நான் பண்ண முடியலையேன்னு எல்லாருக்கும் ஆன்சர் இப்போ தான் வருது. நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளோ லட்சக்கணக்கில் கொடுத்து நகையெல்லாம் வாங்குறா. ஆல்ரெடி மெயினாக சென்னை எல்லார்ட்டையும் இருக்கும். ஆம்பளை ஆனது பொம்பளை ஆனதும் சரி. அவள் என்ன செய்யறான்னா, ஒரு டாலர் ஸ்ரீசக்கர டாலர் வாங்கி போட்டுங்க. கழுத்தோடு இருக்குது, நல்லதுன்னு சொல்லி இது நான் சொல்ல, பரமேஸ்வரன் சொல்கிறான்னு பாருங்கள். மகாதேவி பயத்தோடு வைப்பது, கலக்குவது, குழப்புவது, ஆகர்ஷணம் செய்வது, நசுக்குவது, சம்பிக்க வைப்பது ஒரு சக்தியை கொண்ட சக்கரம். இந்த சக்கரம் வியாதி மற்றும் தாரித்தியத்துக்கு நிவாரணம் அளிப்பது, தவறும் நீதியை ஒருப்பது, பரமமான அந்த சக்கரம் சாந்தி, புஷ்டி, தனம், ஆரோக்கியம் அவற்றை தரவல்ல மந்திர சக்தியை அளிப்பது. வெளிநாட்டிலலாம் வேலை பார்க்குறா, அம்மா கூட சொல்கிறேன், நான் துபாயில் இருக்கா, அவரோட வாங்கி போட்டுக்கலாம். தட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ் ஃபார் ஹர். இல்லை தங்கத்தை செலவழிக்க போனால் வெள்ளியிலே போட்டுங்க. அந்த சக்கரம் போகமும் மோட்சமும் ஒரு சேர தரவல்லது. அது வானத்தில் பறக்கும் சித்தி தரும். சர்வ ரக்ஷாகரமும் சர்வானந்தகரமும் உள்ளது சக்கரம். தேவி, அந்த சக்கரம் எல்லா காரியங்களையும் சாதித்து கொண்டே தருவது, சர்வ காரியங்களுக்கு சாதமாக உள்ளது, அனைத்தையும் வசமாக்கும் வல்லமே தருவது, சர்வ வேத கர்மமானது. அது கொடூரமான வன்மையான அபிச்சார பல மந்திரங்களை அழிப்பது, பல சித்தியையும் செய்வதை எதிர்வினை ஆகர்ஷணம் செய்வது. இதெல்லாம் இருக்காருன்னா கலிகாலத்தையும் இருக்குது. பொறாமை, இந்த கண் திருஷ்டி, வைத்தறிச்சல், இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் நம்மளை. எப்போன்னா நம்மளுடைய கிரக நிலைகள் வீக்காக இருக்கும்போது நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இப்போ நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல, வெளியே சாப்பிட்றது கிடையாது, இல்லை அவ்வளோ நேம நிஷ்டியாக இருக்க இம்மா உடம்பு படுத்துறதுன்னா இப்போ கிரக நிலைகள் சரியா இல்லை. அப்போ என்ன, நானே யோசனை பண்ணேன், முட்டாத்தனமாக இதையும் வாங்கவே இல்லைண்டு. எதிரி சைன்யத்தை சம்பிக்க வைப்பது, பிற தீர்மானங்களை குழப்பத்தை எழுப்ப கொடுக்கூடியது, எதிரி வாக்கையும் ஆயுதங்களையும் ஸ்தம்பிக்க வைப்பது. தேவி, அது பெரும் ஆச்சரியத்தை தருவது, மிக்க போகத்தை தருவது, மகா வர்ஷ சக்தியை தருவது, மகா சௌக்கியம் தருவது. ஒரு ஆஃபீஸில் போகிறான், அங்கே சீனியர் ஆஃபீஸர்ஸ் அவெல்லாம் வாழ்க்கை சரியாக கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறது. இப்போ நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா ஃபோன் பண்ணி, அவளுக்கு இப்போ இந்த இவ்வளோ இது இப்போ நம்ம சின்சியராக இருக்கும், நம்மளுக்கு ஏற்ற பலன் வரலன்னு பார்த்து இது அழிஞ்சிருந்தா கேட்காமையே எல்லாமே கொடுத்துருவான்னு சொல்லப்படுறது. தேவி, அது கொடும் ஜுரத்தை சரி செய்வதும், கொடும் விஷயத்தை முறியெடுப்பதும், மகாமிருத்தியை வென்று மகாபயத்தை போக்குவதும் செய்யும். தேவி, அது பெரு நகரங்களை அஸ்திவாரத்தை ஆடைப்பது, மகாசுகம் மற்றும் சுமம் தருவது, மகாலட்சுமி மயமானது, மகா மாங்கல்யம் தருவது. மகாதேவி, அது மகா பிரபாவம் கொண்டது, மகா பாதகங்களை நாசம் செய்வது. கோடி யுக நேரம் ஆனாலும் என்னால் ஸ்ரீசக்கரத்தின் பிரபாவத்தை முழுக்க வர்ணிக்க இயலாது. பரமேஸ்வரன் சொல்கிறார் பாதுகிட்ட. ஜஸ்ட் இமேஜின். தேவேஷி, இதற்கு வெளியே அட்டதளம் கொண்ட ஒரு தாமரை புஷ்பத்தை வரைய வேண்டும். அதற்கு அப்பால் சோடதளத்தை வரைய வேண்டும். பின்னர் 4 வாசங்களால் அலங்கப்பட்ட சம அளவுள்ள பிரகாரம் வரைய வேண்டும்.
மகாசக்கரவத்தில் மகா திருப்பதி விளங்குகிறாள் தேவி. இந்த தேவியை எப்படி சாதுகோத்தமர்கள் பூஜிக்கிறாளை பற்றி கேள். தேவி வசினி தேவியாலும் அகார அக்ஷரமே முதல் வர்க்கம். அடுத்திருப்பது காமேஸ்வரி தேவியாலும் ககார அக்ஷர வர்க்கம். அடுத்திருப்பது மோதினி தேவியாலும் சகார அக்ஷர வர்க்கம். அடுத்திருப்பது விமலா தேவியாலும் டகார அக்ஷர வர்க்கம். அடுத்திருப்பது அருணாதேவியாலும் தகார அக்ஷர வர்க்கம். அடுத்திருப்பது ஜெயினி தேவியாலும் பகார அக்ஷர வர்க்கம். அடுத்திருப்பது சர்வேஸ்வரி தேவியாலும் யகார அக்ஷர வர்க்கம். அடுத்திருப்பது கௌலினி தேவியாகும் சகார அக்ஷர வர்க்கம். இந்த 8 அக்ஷர வர்க்கத்திற்குள் 8 தேவதைகள் வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி இவ அக்கா. ஸோ இன்றைய இதில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறது 2 பார்ட்ஸ் 3 பார்ட்ஸாக முடியும். அது இது முக்கியமாக இது சொல்கிறேன். ஒரு சமயம் மோகன் குருஜி வந்து இது 3 தடவை போயிருக்கா கைலாசத்துக்கு. அந்த இதில் மானசோகர் ஏரியா பக்கத்தில் உட்காந்துட்டு இது பண்ணும்போது அம்பாளுக்கு நவாவரண பூஜை நவாவரண பூஜை பண்ணால் ஸ்ரீசக்கரம் தேவை. இப்போ ஸ்ரீசக்கரம் தனியாக பேக் பண்ணி எடுத்து போகல. அங்கே விஷயம்லாம் இருக்குது ரெடியாக யோசனை பண்ணுறப்ப அப்புறம் அம்பாளே மனசில் புரிச்சு அவள் தங்க செயினில் டாலர் போட்டு இந்த ஸ்ரீசக்கர டாலர் டக்குன்னு கட்டி வச்சு பண்ணிட்டார். அது நவாவரண பூஜையை கைலாசத்தில் கீழே மானசரோவர் ஏரி கரையில் உட்காந்து பண்ணார் அவர் சொல்லி மருமான்னு சொல்லி நான் கேட்டேன். அதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ எப்படியே காப்பாற்றி விட்டுருவாம்பாள் அதில். ஆகையினால் ஒவ்வொருவரும் ஸ்ரீசக்கரத்தை அதாவது நான் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிராமணா தித்துவா இதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் யார் யார் உபாசகா இருக்கிறோட இதில் நம்பிக்கை இருக்கோ செய்யலாம். இந்த ராமர் இல்லாமல் சத்திரியர் தான். அப்புறம் தசரா பூஜையெல்லாம் பண்ணியிருக்கார் அவர். ஸோ ஆகையினால் நம்ம வந்து நம்பிக்கையோடு அதை அடைஞ்சிட்டான். எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் என்டலி தட் வில் பி த ப்ரொடெக்டிவ் ஃபோர்ஸ் ஃபார் தம். ஸோ அந்த வசதி இல்லாதவ வெளியில் வாங்கி போட்டுங்க. வசதி இருக்கவா இப்போ என் மருமா இருக்கா துபாயில், அவள் தங்கத்திலே ஸ்ரீசக்கரமே வச்சுட்ருக்கா. மெலிசாக இருக்கும். அது வேறு ஒரு பாக்ஸ் உள்ளே வச்சு வச்சுருக்கா. இதுக்கு மாதிரி பண்ணிருக்கா. நிலத்துக்காக ஒரு பொண்ணுல வாங்கி போட்டுக்கலாம். அதை ப்ரொடெக்ட் போட்டுருக்கு. பொண்ணு கல்யாணம் ஆனோம். ஸோ அவளுக்கும் போட்டு விட்டு அனுப்பலாமே. ஸோ அது வந்து சுற்றி பாதுகாத்துட்டே இருக்கும் மனுஷால். ஏன்னா ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்கிற இடத்துல 576 கோடி யோகினி கடங்கள் வசிக்கிறான்னு சொல்லியிருக்கு. நான் முன்னாடி நிறைய 100 தடவை சொல்லியிருக்கேன். அதை இது 101வது தடவை சொல்கிறேன். என் மனைவியெல்லாம் உயிரோடு இருக்கும்போது நான் சொல்கிறதா 30 வருஷ கதை. இந்த வீடு 2001 வந்தேன். இப்போ 2026. பல நாட்கள் 100 டைம்ஸ் வீரோ சாவி தங்கும், வீடு திறந்து கிடக்கும், பசங்க ஸ்கூல் போயிடுவான், என் ஒய்ஃபு ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன். அவன் நான் அடுத்த ரூமில் இருக்கேன் அவளும் போயிடுவோம். வேலைக்காரி காத்தால வந்துட்டு போயிடுவோம் 6-7 மணிக்கு. சாயந்தரம் வரைக்கும் none of the thief has entered the house. Not 1 or 2 occasions. Hundreds of occasions that took place in my house. Then who saved the house? The Devatas தான். இந்த யோகினி கடங்கள் தான் ரட்சிக்கிறாங்க நம்மளை. இந்த பிலீஃப் இருக்கணும் நமக்கு. இதை சொல்லி இந்த நித்யா ஷோடச்சிக்காரன் புஸ்தகத்தை அனுப்பிச்சி வச்சேன். சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி பீடத்துக்கு நங்கந்தூர் அந்த ஆசிரமத்துக்கு ஒரு அனந்த கோடி நமஸ்காரம் சொல்லி ராமலிங்கம் மாமாவுடைய தொண்டு சிறப்பு ரொம்ப போற்றுவதற்கு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லோரும் எனக்கு வேண்டிட்டா அவளுக்கு ரொம்ப 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 நன்றி.